Hi friends, welcome back to my channel. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா what is JSX. ஓகே, இப்போ இந்த JSX அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரியாக்ட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால JSXனா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சா நம்மளால வந்து ஈஸியா ரியாக்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் JSX அப்படின்றது பார்த்தீங்கன்னா JavaScript XML. JavaScript XMLனா ஒன்றும் இல்லை, JavaScripடையும் நம்ம வந்து XMLையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து ரியாக்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து JSX அப்படின்ட்டு சொல்கிறாங்க. XMLனா ஒன்றும் இல்லை, நம்ம HTML தான் வந்து XMLாக சொல்கிறோம். ஸோ நம்ம JavaScript நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம HTML கூட நம்ம மிங்கிள் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் JSX. இது வந்து நம்ம ரியாக்ட்ல வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா we should use with curly braces. இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் அந்த curly braces. ஸோ நாம் JSX-ஐ யூஸ் பண்ணணும், ரியாக்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேசஸ் மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம வந்து JSX-ஐ நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஓகே, we can render data with logics. நம்ம வந்து ஒரு டேட்டாவை நம்ம ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து JSX யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவை ரெண்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, இப்போ டெமோ அப்படின்ற ஒரு காம்பனண்ட் ஒரு ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து டெமோ அப்படின்ற ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதுக்குள்ளே நம்ம வந்து JSX நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சூப்பருங்க, ஒர்க் ஆகுது. வாட் இஸ் JSX? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா JSX நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு H3 எலிமெண்ட்குள்ள my name is வருண். ஓகே, my name is வருண் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பருங்க, மை நேம் இஸ் வருண். இப்போ எனக்கு இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த நேமை சேஞ்ச் பண்ணோன்னா டைரெக்டாக நம்ம வந்து வருண் அப்படின்றத அருணை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோட் வந்து நமக்கு டைனமிக்காக இருக்காது. ஸோ இதை ஓவர் கம் பண்ண தான் நம்ம வந்து ரியாக்டில் JSX அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேரியபிளில் நம்ம நேமை டிக்ளேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுற செக்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நேம் ஈக்குவல் டு நேம்ஸ் நம்ம ஏதாச்சும் டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா நேம்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் தான் யூஸ் பண்ணணும், எப்போயுமே மறக்கக்கூடாது. வந்து இப்போ நேம் வந்து வருண் தான் நம்ம கொடுத்தோம். ஓகே, வருண் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு மை நேம் இஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மை நேம் இஸ் அப்படின்ட்டு தான் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து JSX-ஐ ஈஸியாக யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா மை நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, எனக்கு வருண் தானே வரணும், நான் வந்து வருண் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ அந்த நேமை இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு டேட்டா வந்துடும். ஓகே, மை நேம் இஸ் வருண். இப்போ நம்ம நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு அருண் அப்படின்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரியாக்டுக்கு நம்ம வந்து டைனமிக்காக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் இதில் நம்ம வந்து லாஜிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா JSX அப்படின்றது என்னன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் இது வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த லாஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து நம்ம லாஜிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நேம் வந்து நான் ஒரு கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு அருண் அப்படின்ட்டு நான் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் செக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மை நேம் இஸ் இந்த நேமை நான் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த நேம் வந்து அருண் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த அருண் வந்து இங்கே வந்து JSX மூலமாக நமக்கு கொண்டு வந்து நம்ம வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஒரு நான் லாகின் பண்ணி இருந்தால் எனக்கு அந்த சம் கண்டென்ட்ஸ் இருக்குது, அது எல்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இல்லைனா எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது இப்படின்ட்டு நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது கான்ஸ்ட்
சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, லாகின் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லாகின்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். இப்போ லாகின் பண்ணி இருந்தால் நம்ம லாகின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருங்க. ஓகே, இந்த இடத்துல கான்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நேம் ஈக்குவல் டு நம்ம என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன நேம் அப்படின்னா வருண் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஓகே, வருண் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நேம் வந்து நான் வருண் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் தென் லாகின் அப்படின்றதையும் நான் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா நான் லாகின் ட்ரூவாக இருந்தால் எனக்கு வருண் அப்படின்ட்டு நேம் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு லாகின் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை நம்ம வந்து காட்டணும். ஓகேவா? ஸோ இதை நாம் ஒரு கண்டிஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வருண் அப்படின்ட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? இதை எப்படி கொண்டு வரணும்னா இப்போ லாகின் எங்கே இருக்கா? ஸோ இந்த லாகின் எங்கே எடுத்து போடுங்க. சாரி, எங்கேயோ டைப் ஆகுது. இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள லாகின். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து லாஜிக் யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். டெர்னரி அண்ட் தென் இஃப் ஃபீல்ஸ் கண்டிஷன், இந்த மாதிரி சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அதே லாஜிக்ஸை நம்ம வந்து நம்ம வந்து ரியாக்டில் JSX மூலமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? லாகின் டெர்னரி ஆப்ரேட்டருக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா லாகின் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் லாகின் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நேம் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? நேம். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற செக்ஷனில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண வைக்கிறோமோ அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லாகின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு நேம் காட்டு. அப்படி இல்லைன்னா நான் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட்டு நான் கொடுப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ட்டு நம்ம இதுக்கு சொல்கிறோம். ஸோ லாகின் இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ இது லாகின் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ லாகின் ட்ரூவாக இருக்குன்னா எனக்கு நேம் காட்டும். என்னன்ட்டு காட்டும்? மை நேம் இஸ் வருண் அப்படின்னு காட்டும். இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ நாம் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு லாகின். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் வந்து லாகின் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஸோ இது கண்டிஷன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி இருக்கிறதால லாகின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு நேம் டிஸ்பிளே பண்ணு. நேம் என்ன கொடுத்துருக்கேன்? வருண். ஸோ நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும்? இப்போது மை நேம் இஸ் வருண் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரௌசருக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஓகே, மை நேம் இஸ் வருண். இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஃபால்ஸ் கொடுத்தா எனக்கு என்ன டிஸ்பிளே வரும்? கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். லாகின் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு லாகின் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்குன்னா யூ ஹாவ் டு லாகின் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரணும். ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, மை நேம் இஸ், இங்கே நேம் வரலை. இங்கே பார்த்தீங்களா? நேம் வரலை. ஸோ என்ன வந்திருக்கு? யூ ஹாவ் டு லாகின். ஓகே, இப்போ நாம் வந்து அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து யூ ஹாவ் டு லாகின் அப்படின்றத நான் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதால அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல அலாட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகே, அலாட். இந்த அலாட்குள்ளே நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு லாகின். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு லாகின் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்காது. ஏன்னா ஃபால்ஸாக இருக்கிறதால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கும். ஓகேவா? பிகாஸ் இது வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ லாகின் ஃபால்ஸாக இருக்குது. இது என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா அலாட். இது ஒரு அலாட் மெத்தட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து யூ ஹாவ் டு லாகின் ஃபஸ்ட் அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, இருங்க.
பாருங்கள், யூ ஹாவ் டு லாகின் ஃபஸ்ட். அலாட் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, யூ ஹாவ் டு லாகின் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா, இப்போது அந்த அலாட் வந்து நமக்கு வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல ட்ரூ, நம்ம லாகின்ல இருந்தால் நமக்கு அந்த அலாட் மெசேஜ் வராது, டைரெக்டாக மை நேம் இஸ் வருண் அப்படின்ட்டு வரும். இப்போது அதே வந்து இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ் கொடுத்துட்டோம், நம்ம வந்து லாகின் பண்ணலை, ஓகேவா. ஸோ லாகின் பண்ணாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அலாட் வரும், யூ ஹாவ் டு லாகின், ஓகேவா. இப்போது இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். JSXனா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் தென் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நமக்கும் தோணும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.